அனைவருக்கும் வணக்கம். சீமானின் மாதம் 10,000 ரூபாய் திட்டம். ஆமாங்க, வரப்போற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி அறிவிக்க போகின்ற மாதம் 10,000 ரூபாய் திட்டத்தை பத்தி தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க போறோம். அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. அதுக்கு முன்னாடி உறவுகள் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். தொடர்ந்து நம்முடைய காணொளிகளை பார்க்குறீங்க, சேனலுக்கு நிறைய ஆதரவு தரீங்க. ஆனா என்ன, 60 விழுக்காடு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறதா அனாலிட்டிக்ஸ் சொல்லுது. அதனால பெரிய மனசு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க. அப்போதான் நாம போடுற காணொளிகளுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம நாம போடுற காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. சரி, இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அண்ணன் சீமான் அறிவிக்க போற ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த மாதம் 10,000 ரூபாய் திட்டம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. என்ன, இவ்வளவு பெரிய தொகையை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? நியாயமான கேள்விதான். திமுக இன்றைக்கு மகளிருக்கான உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாயை கொடுக்கிறாங்க. அதுவும் தேர்தல் நேரத்துல அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சுட்டு இன்னைக்கு அந்த திட்டத்தை தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற நிதி நிலைமையில அந்த 1000 ரூபாயை கொடுக்கிறதுக்கே திண்டாடுறாங்க. இந்த நிலைமையில 2026ல அதிமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க மகளிருக்கான உரிமை தொகையை மாதம் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமியும் அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி 1000, 1500 கொடுக்கவே திண்டாடுற இன்றைய காலகட்டத்துல எப்படி சீமானால மாசம் 10,000 ரூபாயை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? முடியும். அண்ணன் சீமானால இவ்வளவு பெரிய தொகையை நிச்சயமாக கொடுக்க முடியும். அதற்கான திட்டம் அவர்கிட்ட இருக்கு. அந்த திட்டத்தின்படி திமுக சொல்ற மாதிரி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்கும் மாதம் 10,000 ரூபாய் கொடுக்க முடியும். எப்படி? சிம்பிள். கொடுக்க வேண்டியதை இலவசமா கொடுத்தா தாராளமா எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்க முடியும். ஆனா இந்த திமுகவும் அதிமுகவும் கொடுக்க வேண்டியதை இலவசமா கொடுக்காம எதையெல்லாம் இலவசமா கொடுக்க கூடாதோ அதையெல்லாம் இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முடியலப்பா, புரியுற மாதிரி சொல்லுங்க. சரி, மக்களோட அத்தியாவசிய தேவைகளான கல்வி, மருத்துவம், குடிநீர் இது மூன்றையும் இலவசமா கொடுத்துட்டாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 10,000 ரூபாய தாராளமா கொடுக்க முடியும். கண்ணாடி திருப்பினா எப்படி பாத்துவாங்க? சரி, இது எப்படி சாத்தியம்? கல்வி, மருத்துவம், குடிநீர் இதையெல்லாம் இலவசமா கொடுத்துட்டா ஒரு குடும்பத்திற்கு மாசம் 10,000 ரூபாய கொடுத்துட முடியுமா? இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? நிறைய சர்வே புள்ளி விவரங்கள் எல்லாம் வரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இந்த காணொளிய பாருங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் MOSPI 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 25ஆம் தேதி வெளியிட்ட 80வது சுற்று தேசிய மாதிரி கணக்கெடுப்பு என்று சொல்லப்படுகின்ற காம்ப்ரிஹென்சிவ் மாடுலர் சர்வே CMS படி இந்திய பெற்றோர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற தங்களுடைய ஒரே ஒரு பிள்ளைக்காக ஓராண்டில் மட்டும் 12,616 ரூபாய செலவழிக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்குமான சராசரி தேசிய சராசரி விகிதம். இதுல குறிப்பா தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா இங்க அரசு பள்ளியில் படிக்கின்ற ஒரு பிள்ளைக்காக அவங்களோட பெற்றோர்கள் ஓராண்டில் மட்டும் 21,526 ரூபாய செலவழிக்கிறாங்க. இதுவே தனியார் பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்காக அவங்களோட பெற்றோர்கள் ஓராண்டில் மட்டும் 44,150 ரூபாய செலவு செய்யறாங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே சராசரி தொகை மட்டும்தான், துல்லியமான அளவு கிடையாது. உண்மையாகவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் படிப்புக்காக இதைவிட அதிகமான தொகையை செலவு செய்யலாம். இப்ப இது கூடவே இன்னொரு முக்கியமான புள்ளி விவரத்தையும் பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனியுங்க. UDISE+ யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ்
இந்த அமைப்பு வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி நடப்பு ஆண்டில் இந்த 2025 தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களின் இடைநிற்றல் விகிதம் அதிகரிச்சிருக்கு. அது என்ன இடைநிற்றல் விகிதம்? படிப்பை பாதியிலேயே கைவிடும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டில் இந்த 2025 அரசு பள்ளியில் நடந்த மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையை விட தனியார் பள்ளியில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். எடுத்துக்காட்டுக்கு இந்த ஆண்டு தமிழ்நாட்டு அரசு பள்ளியில 1ஆம் வகுப்புல 2.5 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருந்தா தனியார் பள்ளியில 5.5 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இதற்கெல்லாம் தமிழ்நாட்டோட அரசு பள்ளியின் தரமற்ற நிலைதான் முக்கிய காரணம் அப்படின்னு அந்த சர்வே சொல்லுது. தமிழ்நாட்டோட கல்வி நிலையையும் அரசு பள்ளிகளையும் இந்த அளவிற்கு மோசமான நிலைமையில வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நடிகர்களையும் இயக்குனர்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்தி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. இப்ப நடிகர்களும் இயக்குனர்களும் அவங்களோட பங்குக்கு ஐயா மு.க. ஸ்டாலினை பாராட்டி முடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டோட கல்வி நிலைய இந்த அளவிற்கு மோசமான நிலைக்கு கொண்டு போன நம்ம முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை நாம எப்படி எல்லாம் பாராட்டலாம்? 1 2 3 சொல்லி பாராட்டுறீங்களா? 3 சரி, நாம அவரை விடுவோம். இப்படி அரசு பள்ளிகள் தரம் இல்லாம போனதுனால தங்களுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்த்த பெற்றோர்கள் முன்பை விட அதிகமாக செலவு செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது முன்னாடி ஒரு ஆண்டுக்கு 12,000 ரூபாய் மட்டுமே செலவழித்தவர்கள் இப்ப 44,000 ரூபாய் செலவழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? வாய மூடுங்கடா. இது கூட யூனிஃபார்ம் செலவு, ஸ்டேஷனரி செலவு, இத்தியாதி அப்படின்னு மற்ற செலவுகளையும் சேர்த்துக்கிட்டா ஏறக்குறைய 50,000 ரூபாய் செலவாகும். சரி, இப்ப மருத்துவத்தை எடுத்துக்கலாம். IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க வெளியிட்ட சர்வே படி ஒரு குடும்பம் தங்களுடைய அடிப்படையான மருத்துவ சேவைக்காக ஓராண்டில் மட்டும் 10,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் செலவழிக்கிறாங்க. இதையே அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பார்த்தா 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ஓராண்டில் மட்டும் அரசு மருத்துவமனையில 9,000 ரூபாயில இருந்து 13,500 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. அதுவே தனியார் மருத்துவமனையை எடுத்துக்கிட்டா 40,000 ரூபாயில இருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இது கூட இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, இந்திய மக்களில் 60 விழுக்காடு பேர் தனியார் மருத்துவமனைக்கு தான் சிகிச்சைக்காக அதிகமா போறாங்க அப்படின்னு ஃபோர்ப்ஸ் இந்தியா ரிப்போர்ட் சொல்லுது. ஏன்னா நம்ம அரசு மருத்துவமனைகளோட தரம் அப்படி. டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மட்டில வந்த மாதிரியே தெரியுது. இத சொன்ன உடனே ஐயையோ அரசு மருத்துவமனைகளை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சில திராவிட வாடகை வாயர்கள் கதறுவாங்க. அவங்க ஒரு பக்கம் கதறட்டும், உண்மையாகவே அரசு மருத்துவமனைகளோட தரம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த காணொலியை பார்க்கிற உறவுகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி உண்மையாகவே அரசு மருத்துவமனைகள் தரமாக இருந்திருந்தால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தனக்கு உடல்நிலை சரியில்லாத போது அரசு மருத்துவமனைக்கு போகாம எதுக்காக தனியார் மருத்துவமனைகளான காவேரி மருத்துவமனைக்கும் அப்பல்லோ மருத்துவமனைக்கும் போனாரு? அப்படின்னா அவருடைய அரசு நடத்துகின்ற மருத்துவமனைகள் தரமா இல்ல அப்படிங்கறத ஐயாவே ஒத்துக்கிட்டாரு. அதானே? இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி தரமான மருத்துவம் வேண்டும், தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தனியார் மருத்துவமனைக்கு போனாரோ அதே மாதிரி தான் மக்களும் தரமான மருத்துவம் வேண்டும், தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகமாக தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. இதனால மக்கள் மருத்துவத்திற்காக ஓராண்டில் மட்டும் 40,000 ரூபாயில இருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் செலவு செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே தேசிய சராசரி விகிதம் மட்டுமே.
துல்லியமான தொகை அளவு கிடையாது. உண்மையிலேயே மருத்துவத்திற்காக இதைவிட அதிகமாக கூட நம்முடைய மக்கள் செலவழிக்கலாம். கடைசியா குடிநீருக்கு வரலாம். 2018ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி இந்திய குடிமகன் தூய்மையான குடிநீரை பெறுவதற்கு ஓராண்டில் மட்டும் 1113 ரூபாயை செலவழிக்கிறான். தலைநகர் டெல்லியிலேயே ஒருவர் தன்னுடைய வருமானத்துல இருந்து 15 விழுக்காட்டை செலவழித்தால் மட்டுமே தூய்மையான குடிநீரை பெற முடியும் என்ற நிலை இருக்கு. இதுவே இந்த காலகட்டத்துல ஒரு குடும்பம் ஓராண்டில் 5000 ரூபாயை செலவழித்தால் மட்டுமே தூய்மையான குடிநீரை பெற முடியும். தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை, பெரும் மனித தேவை மட்டுமல்ல என்கிற அந்த உயிரியல் உண்மையவே இவர்கள் உணர்ந்து பேச தயாராக இல்லை. ஆக ஒட்டு மொத்தமாக மக்களின் அத்தியாவசிய தேவைகளான கல்வி, மருத்துவம், குடிநீர் ஆகியவற்றிற்கு ஒரு இந்திய குடிமகன் ஓராண்டில் செலவு செய்யும் ஒட்டுமொத்த சராசரி தொகையையும் 12 மாதத்திற்கு வகுத்து பார்த்தா அது 11,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் வருது. ரவுண்டா 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். கூட்டு கழிச்சு பால் கணக்கு சரியா இருக்கும். இப்ப சொல்லுங்க, மனித வாழ்க்கையோட அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம், குடிநீர் இதையெல்லாம் இலவசமா கொடுத்துட்டாலே ஒருவருக்கு தன்னுடைய வருமானத்துல இருந்து மாசம் 10,000 ரூபாய் மிச்சப்படும்ல. இது மூன்றையும் தான் நாங்க இலவசமா தருவோம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கல்வி மானுட சமூகத்தின் அடிப்படை உரிமை, அதை கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. எனவே நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசம். அதுவும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு இணையான சரியான சமமான தரமான கல்வி இலவசம். மருத்துவம் மகத்தான சேவை, அதை காசுக்கு விற்பது மாபெரும் மடமை. எனவே நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையான உயர்தர மருத்துவம் அனைத்து மக்களுக்கும் இலவசம். இறுதியாக குடிநீர், அனைத்து உயிர்களின் தேவையான குடிநீரை விற்பனை பண்டமாக மாற்றியது மாபெரும் பாவம். எனவே நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியில குடிநீர் விற்பனை தடை செய்யப்பட்டு அனைத்து மக்களுக்கும் தூய குடிநீர் இலவசமாக வழங்கப்படும். சிந்திச்சு பாருங்க மக்களே, ஒருத்தன் தன்னுடைய வாழ்நாள்ல மிக அதிகமாக செலவு செய்வது கல்விக்கும் மருத்துவத்திற்கும் குடிநீருக்காகவும் தான். இந்த மூன்றையுமே ஒரு அரசு இலவசமா கொடுத்துருச்சு அப்படின்னா இதற்கு ஆகிற செலவு நமக்கு மிச்சம் தானே. அதனால நமக்கு எது இலவசமா வேண்டும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இதையெல்லாம் இலவசமா கொடுக்கிறதுக்கு நிதிக்கு எங்க போறது? ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த நிலைமையில நாளைக்கு ஒருவேளை நாம் தமிழர் கட்சியே ஆட்சிக்கு வந்துட்டாலும் கல்வி, மருத்துவம், குடிநீர் இதையெல்லாம் எப்படி இலவசமா கொடுக்க முடியும்? இதற்கான நிதிக்கு எங்க போறது அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி உங்களுக்கு வரும். இதற்கும் அண்ணன் சீமான் கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அதை பத்தி அடுத்த காணொளியில பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.